வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எறா தொக்கு தான் செஞ்சுருக்கோம். நான் வந்து எறா தொக்கு வந்து எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. எறா தொக்கு செய்கிறதுக்கு 1/2 kg வந்து எறா வாங்கி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எறாவுக்கும் முதுகு சைடு இருக்கக்கூடிய அந்த கருப்பு கலரு நூல் மாதிரி இருக்கிறத வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு தான் க்ளீன் பண்ணணும். நான் வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மல்லித்தழை, தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சு பாத்திரம் சூடானதும் அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்துடலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் தேவையான அளவு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்க கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்தாச்சு. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வருது. நம்ம கல்லுப்பு போடும்போது கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வந்து வதங்கி வந்துடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதங்கி வருது. பச்சை வாசனை எல்லாமே நல்லா போய் வெங்காயம்லாம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், தக்காளியை வந்து நம்ம கரண்டியை வச்சு நல்லா உடச்சி விட்டு வதக்கும்போது சீக்கிரமே நமக்கு வந்து வதங்கி வந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. எண்ணெயிலே எல்லாம் வெந்து வந்துருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச எறாவை சேர்த்துடலாம். எறா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா எண்ணெயிலே வந்து வதக்கி விட்டுறலாம். இங்கே பாருங்கள், எறாலில் உள்ள தண்ணியெலாம் வந்து வெளியில் வந்து நல்லா சுண்டி வரணும். அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து எண்ணெயிலே வந்து வெந்து வருது. எறா எப்போதுமே வந்து நம்ம சமைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம்தான் ஆகும். ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும். நம்ம வதக்கும் போதே வந்து பாதி வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், எறாவில் உள்ள தண்ணியெலாம் வந்து வெளியில் வந்துருச்சு. இப்போ மசாலாவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மசாலா எல்லாமே வந்து சேர்த்துட்டு எண்ணெயிலே வந்து வேக வச்சுக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வந்து வேக விடுங்க. அடி பிடிச்சிடாமல் இருக்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ வந்து கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா வெந்தும் வந்துருச்சு எறா. இன்னும் நல்லா எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே வேகட்டும். நம்ம வந்து உப்பு வந்து ஆல்ரெடி வெங்காயத்தில் போட்டிருக்கோம். அதோடு வந்து நம்ம தேவையான அளவு வந்து போட்டுக்கலாம் செக் பண்ணி. இங்கே பாருங்கள், நல்லா மசாலா எண்ணெயெல்லாம் திரிஞ்சு எப்படி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து உப்பு எனக்கு கம்மியாக இருந்துச்சு, அதனால நான் செக் பண்ணி இந்த ஸ்டேஜில் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து எல்லாமே வந்து எண்ணெய் மேலே திரிஞ்சு வந்து மசாலாலாம் பச்சை வாசனை போய் நல்லா வெந்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எறா தொக்குக்கு வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் தான் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், தண்ணி நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பையும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து நீங்கள் வச்சுங்க.
இது பாருங்கள், நான் இந்த அளவு தான் வந்து தண்ணி சேர்த்துட்டேன். இந்த எறா தொக்கு வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போயே பாருங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் வந்து நல்லா கொதித்து வரணும். இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் வந்து மேலே தெரிஞ்சு வருது பாருங்கள். இந்த பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வந்துருச்சு. இன்னும் நல்லா கெட்டியாகி தண்ணியெல்லாம் வந்து வற்றி வரணும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இறக்கி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதித்து வரட்டும். இங்கே பாருங்கள், கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி அடி பிடிக்காமல். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் மேலே வந்து தெரிச்சு வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலையை சேர்த்து அப்படியே கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி எறா தொக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.